அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நடக்கக்கூடிய நிகழக்கூடிய இது, அதாவது ராகு காலம், யமகண்டம், குளிகை. அதாவது நம்ம ஒரு காரியம் செய்யறதா இருந்தால் எல்லாருமே காலண்டரில் ராகு காலம், யமகண்டம், குளிகை போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் ராகு காலத்துலேயும் யமகண்டத்துலேயும் குளிகையிலையும் எதுவும் செய்யாமல் அந்த டயத்தை மாற்றி செய்வீங்க. அதில் எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் சூரிய உதய வித்தியாசம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் பார்த்தீங்கன்னா 4:30, அதாவது மாலை PM 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம்னு சொல்லி காலண்டர்லாம் கொடுத்துருப்பாங்க, பஞ்சாங்கத்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த இது வந்து நம்ம அப்படியே எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் சூரிய உதயம் மாறும். அன்னன்னைக்கு சூரிய உதயங்கள் மாறும் போது, இப்போ சப்போஸ் இது வந்து சூரிய உதயம் வந்து 6 மணின்னு டயத்துக்கு இது கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ 6:10 இருந்தா நம்ம எப்படி எடுக்கணும்னா 4:40 எடுக்கணும். கொஞ்சம் 10 நிமிஷம் தள்ளி எடுக்கணும். இங்க 6:10 நம்ம எடுக்கணும். அப்படின்னாதான் நம்ம செயல்படக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும். நம்ம என்ன செய்வோம், 4:30 மணி ஆயிடுச்சு, 6 மணி முடிஞ்சு, ராகு காலம் முடிஞ்சு, 12 மணிலேருந்து 1:30 மணிக்கு வரைக்கும் யமகண்டம் முடிஞ்சு, 1:30 மணிக்கு யமகண்டம் முடிஞ்சுன்னு சொல்லி ஒரு காரியத்தை செய்வோம். அது வந்து தோல்வியில முடியும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். அந்தந்த ஊருக்கு சூரிய உதயத்தை வச்சு நம்ம கணக்கு பண்ணி பார்த்து செயல்பட்டா நல்லதுங்க, வெற்றி கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.